ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு போதிமரம் அகாடமி யூடியூப் சேனல். 10th சயின்ஸில் நம்ம இதுக்கு முன்னாடி கெமிஸ்ட்ரி பயாலஜிலாம் பார்த்தோம். இன்னைக்கு ஃபிசிக்ஸில் யூனிட் 2, ஆல்ரெடி யூனிட் 1 நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் அதை சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. யூனிட் நம்பர் 1 இருக்குது. 2 ஆப்டிக்ஸ், இதுலேயும் நிறைய இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் இருக்குது. பார்க்கலாமா? லைட் இஸ் a ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி and the path of light is called ray of light, and a group of these rays is called beam of light. அடுதானே லைட்டோட பாத்தை வந்து ரேன்னு சொல்லுவாங்க, அண்ட் குரூப்ங்கிறது பீம். ஆப்ஜெக்ட் விச் கிவ்ஸ் அவுட் லைட் ஆன் இட்ஸ் ஓன் இஸ் கால்ட் லூமினஸ் ஆப்ஜெக்ட்ஸ். அப்படிதானே எக்ஸாம்பிள் சன் அண்ட் ஆல் த ஸ்டார்ஸ் சொல்லலாம். லைட் ஆல்வேஸ் டிராவல்ஸ் இன் ஸ்ட்ரைட் லைன். லைட் டஸ் நாட் நீட் எனி மீடியம் ஃபார் ப்ரொபகேஷன். அப்படிதானே லைட் போகிறதுக்கு எந்த மீடியம் தேவையில்ல. இட் கேன் ஈவன் டிராவல் த்ரூ த வேக்யூம். வெற்ற இடத்துல பரவும். ஸ்பீட் ஆஃப் லைட் வேக்யூம் ஆர் ஏர் நல்லா தெரிஞ்ச ஒன்னோடு தான். 3 × 10⁸ மீட்டர்/செகண்ட், மீட்டர் செகண்ட் இன்வெர்ஸ். அது மாதிரி இதுவும் இம்பார்ட்டன்ட். ஸ்பீட் ஆஃப் லைட் சி இஸ் கூட்டு நம்ம என்ன போடுறோம் அப்படின்னா இந்த நியூ இன்ட்டு லாம்டா. நியூனா ஃப்ரீக்வன்சி, லாம்டானா வேவ் லென்த். ஸோ சிங்கிறது வெலாசிட்டி ஆஃப் லைட். 7. Different colored light has different wavelength and frequency. Among visible light, violet light has the lowest wavelength and red light has the highest wavelength. When light is incident on the interface between two media, it is partly reflected and partly refracted. சரிங்களா? ஒரு லைட் வந்து இன்டர்ஃபேஸில் பிட்வீன் டூ மீடியா, கிளாஸ், ஏர், அந்த மாதிரி இன்டர்ஃபேஸில் இன்சிடென்ட் ஆகும்போது கொஞ்சோண்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், கொஞ்சோண்டு ரிஃப்ராக்டட் ஆகும். The deviation of the ray of light when it travels from one transparent medium to another obliquely is called refraction. Refraction takes place due to the difference in the velocity of light in different media. சரிங்களா? அதனால தான் இந்த வெலாசிட்டி தான் காரணம். வெலாசிட்டி லைட் எங்கே அதிகமாக இருக்குன்னா ரேர் மெட்டீரியல் அதிகமாக இருக்கும், எங்கே கம்மியாக இருக்குன்னா டென்சர் மீடியத்தில். ஃபர்ஸ்ட் லா ஆஃப் ரெஃப்ராக்ஷன் என்ன? இன்சிடென்ட் ரே, ரெஃப்ராக்டட் ரே ஆஃப் லைட் அண்ட் நார்மல் டு த ரெஃப்ராக்டிங் சர்ஃபேஸ் ஆல் லை இன் த சேம் பிளேன். Second law of refraction, Snell's law அப்படிங்கிறது the ratio of the sine of the angle of incidence and the sine of the angle of refraction is equal to the ratio of refractive indices of the two media. Sin I by sin R அப்படிங்கிறது mu2 by mu1. Refractive index gives an idea of how fast or how slow light travels in a medium. அதான் refractive index சொல்லும். It is a ratio of the speed of light in vacuum to the speed of light in the medium. ஸோ இதை வந்து நம்ம மியூ அப்படிங்கிற இதை வச்சு நிரூபணம் பண்ணுவோம். ஸ்பீட் ஆஃப் லைட் வந்து மீடியத்தில் லோவாக இருக்கும் எப்போனா இஃப் த ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த மீடியம் இஸ் ஹையாக இருக்கும்போது, அண்ட் வைஸ் வர்ஸா. சரிங்களா? அது அப்படி ஆப்போசிட்டமாக யோசிக்கணும். லைட் ட்ராவல் ஃப்ரம் த டென்சர் மீடியம் டு ரேர் மீடியம். த ரெஃப்ராக்டட் ரே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். டென்சர் டு ரேர்னா பெண்ட் அவே ஃப்ரம் த நார்மல். ரேர் டு டென்சர் அப்படின்னா த ரெஃப்ராக்டட் ரே டுவர்ட்ஸ் நார்மல் வரும். A source of light that produce light of single color produce பண்ணக்கூடிய source light பேரு monochromatic source that produce white light containing different colors. அந்த source நம்ம என்ன சொல்றோம்னா composite source சொல்றோம். Example sunlight, mercury vapor lamp இதெல்லாம் சொல்றோம். Splitting of beam of white composite light into its component colors on passing to the transparent medium is called dispersion of light. Dispersion கேக்குறாங்க. The band of colors obtained is called the spectrum. Consists of violet, indigo, blue, green, yellow, orange, red. இதெல்லாம் நம்ம சொல்றோம். Represent by the acronym VIBGYOR அப்படின்னு சொல்லுவோம்ல அது. The angular refraction is smallest for red and highest for violet color. Angular refraction இதுவும் நம்ம இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. யாருக்கு ரெட்டுக்கு கம்மியாக இருக்கும், ஏன்னா அவர் ரொம்ப பெண்ட் ஆக மாட்டார். அதிகமாக பெண்ட் ஆகுது வயலட்டு. சரிங்களா? ஆங்குலார் refraction அதனால ஹையஸ்ட் ஃபார் இது சொல்லியிருக்காங்க. The refractive index of the medium is dependent on the wavelength of light. Refractive index the wavelength depend பண்ணிருக்கு. The phenomena in which the beam of light is redirected in all direction when it interacts with the particle of the medium is called scattering of light. The interacting particle of the medium that causes scattering is called a scatterer. Based on the initial and final energy of the light beam, scattering is classified into elastic scattering and inelastic scattering. Elastic scattering எப்படி சொல்லலாம்னா இந்த if the energy of the incident beam of light and the scattered beam of light are same, it is called elastic scattering. If the energy of the incident beam of light and the scattered beam of light are not the same அப்படின்னா inelastic scattering. The nature and size of the scatterer result in 4 types of scattering: Rayleigh scattering, Mie scattering, Tyndall scattering, Raman scattering. The scattering of sunlight by the atoms or molecules of gases in the atmosphere is known as a Rayleigh scattering. Rayleigh scattering law states that
அமௌண்ட் ஆஃப் ஸ்கேட்டரிங் லைட் எப்படி இருக்குன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஃபோர்த் ஃபார்வர்ட்ஸ் வேவ் லென்த். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கேன் ஃபார்முலாவா. S is directly equal to 1 by lambda power 4. According to the Rayleigh law, the shorter wavelength colors are scattered much more than the longer wavelength colors. அப்படிதானே ரயிலே தான் சொன்ன ஷார்ட்டர் வேவ்லென்த் கலர் தான் ரொம்ப ஸ்கேட்டர் ஆகும். லாங்கர் வேவ் ரெட்டை விட வயலட் தான் ரொம்ப இதாகும், ஸ்கேட்டர் ஆகும். த ஸ்கை அப்பியர்ஸ் ப்ளூ இன் கலர் because blue color shorter wavelength is scattered to a greater extent than the red color. At sunrise and sunset, the color of the sun appears red அப்படிங்கிறது because light travels larger distance in the atmosphere and most of the blue light get scattered away. இதனால தான் சன்ரைஸ்லையும் சன்செட்லையும் கலர் வந்து சன்னோட கலர் வந்து ரெட்ல இருக்கு, ரெட் ஆரஞ்சு அந்த இதில் இருக்கும். Scattering that takes place when the diameter of the scatter is similar to or larger than the wavelength of inch light னா அது பேர் தான் மை ஸ்கேட்டரிங். சரிங்களா? Okay. It is also known as electric scattering and the amount of scattering is independent of wavelength. My scattering is caused by pollen, dust, smoke, water droplets and other particles in the lower atmosphere. My scattering responds for the white appearance of the clouds. 39. The scattering of light rays by the colloidal particles in colloidal solution is called Tyndall scattering, Tyndall effects. Adimo. A colloid is a microscopically small substance that is equally dispersed through the another material. Example, milk, ice cream, muddy water, and smoke. 41. When a parallel beam of monochromatic light passes through the gas, liquid, transparent solid, and a part of the light is scattered with a change in wavelength or frequency, it is called Raman scattering, Raman effects. Scatter lines having frequency equal to the incident ray frequency are called Rayleigh line. And those with frequency other than the incident ray frequency is called Raman lines. 43. Raman lines with a frequency lower than the incident frequency are called Stokes line. And those with a frequency higher than that incident frequency அப்படிங்கிறதா anti-Stokes line அப்படின்னு சொல்லுவோம். லென்ஸ் அடுத்து பார்க்க போகிறோம். லென்ஸ் இஸ் ஆப்டிக்கல் டிரான்ஸ்ஃபார்ம் மீடியம் அப்டவுண்ட் பை two spherical refracting surfaces or one plane and one spherical surface. லென்ஸில் ரெண்டு டைப் இருக்குது, கான்வெக்ஸ் லென்ஸ், கான்கேவ் லென்ஸ். கான்வெக்ஸ் ஆர் பை கான்வெக்ஸ் லென்ஸ் சொல்லுவாங்க. இஸ் திக்கர் அட் த சென்டர் அப்படி தானே, எட்ஜஸில் விட சென்டரில் தான் திக்கராக இருக்கும். அண்ட் கன்வெர்ஜ் பீம் ஆஃப் லைட் டு எ பாயிண்ட். அதனால இது வந்து கன்வெர்ஜிங் லென்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு. கான்கேவ் லென்ஸ், பை கான்கேவ் லென்ஸ் வந்து தின்னர் அட் த சென்டர் தென் த எட்ஜஸ், சென்டரில் தின்னராக இருக்கும். அண்ட் diverges a parallel beam of light, hence it is called a diverging lens. One face of the biconvex lens plane on the அது பேர் தான் plano convex lens. If one face of the biconcave lens is plane அப்படின்னா அது பேர் plano concave lens. ரூல் நம்பர் 1, நம்ம அதில் 3 ரூல் பார்த்துருக்கோம், புக்கில் இருக்கு. ரூல் நம்பர் 1 என்னன்னா, அந்த லைட்டு பாஸ் பண்ணும்போது லைட் ஸ்ட்ரைக்கிங் த லென்ஸ் ஆப்ளிக்கலி அட் இட்ஸ் ஆப்டிக்கல் சென்டர், ஆப்டிக்கல் சென்டரில் இது ஆகும்போது continuous without any deviation அப்படி போகும். ரூல் நம்பர் 2 என்னன்னா, ரே parallel to the principal axis are converge to convex lens appear to diverge from the concave lens, அது from the principal focus. சரிங்களா? ஸோ பிரின்சிபல் ஃபோக்கஸில் கன்வெர்ஜா டைவர்ஜ் ஆகிறதா அப்படிங்கிற ரூல் நம்பர், அந்த லென்ஸை பொறுத்திருக்க ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3 வந்து a ray passing through the convex lens are directed towards concave lens and the principal focus becomes parallel to the principal axis after refraction. அந்த 3 இது நீங்கள் பார்த்துக்கோங்க. 3 ரூல் எப்படி ரே வந்தால் எங்கோடி போகும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? 53. when an object is set infinity in front of the convex lens, a real image formed with the principal focus. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆப்ஜெக்ட் இன்ஃபினிட்டி இருந்தால் இமேஜ் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸில் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப ஸ்மாலாக இருக்கும், மச் ஸ்மாலாக தான் ஆப்ஜெக்ட். when an object placed beyond C, இது வந்து 2f விட அதிகமாக இருந்ததுன்னா ஆஃப் எ கான்வெக்ஸ் லென்ஸ், எ ரியல் இன்வெர்டட் இமேஜ் ஸ்மாலர் தென் த ஆப்ஜெக்ட் இஸ் ஃபார்ம்டு பிட்வீன் சி அண்ட் எஃப் ஆன் த அதர் சைட். சரிங்களா? ஆப்ஜெக்ட் வந்து நம்ம எங்கே பிளேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது இருக்குது. when a object is placed at C of the convex lens, a real inverted image of the same size is formed at the other center of the curvature. நம்மகிட்ட அந்த டேபிள் இருக்குது, ஒவ்வொரு இடத்துலையும் ஆப்ஜெக்ட் எங்கே வைக்கும் போது என்ன மாதிரி இமேஜ் கிடைக்கி அப்படிங்கிறது. ஆப்ஜெக்டை வந்து எஃப்க்கும் சிக்கும் நடுவில் வைக்கிறோம்னா கான்வெக்ஸ் லென்ஸுக்கு ரியல் இன்வெர்டட் மேக்னிஃபைட் இமேஜ் இஸ் ஃபார்ம்டு பியாண்ட் சி.
when an object is placed at the principal focus f of the convex lens அப்படின்னா real image is formed at infinity. ஆப்ஜெக்ட் இமேஜே தெரியாது, மச் லார்ஜர் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பிரின்சிபல் ஃபோக்கஸ் எஃப்க்கும் ஆப்டிக் சென்டருக்கும் கான்வெக்ஸ் லென்ஸ்க்கு நடுவில் வைக்கிறோம்னா விர்ச்சுவல் எராக்ட் மேக்னிஃபைட் இமேஜ் ஃபார்ம் ஆகும் ஆன் த சேம் சைட் அஸ் அ ஆப்ஜெக்ட். Convex lenses are used as a camera lenses, magnetic lenses in microscopes, telescopes, light projector and to correct hypermetropia. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து இன்ஃபினிட்ல இருக்கு இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கான்கேவ் லென்ஸ், a virtual image formed at the focus much smaller than the object. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எனிவேர் at a finite distance in front of the concave lens அப்படின்னா virtual erect diminished image is formed between the optical center and focus. As the object moves closer to concave lens, the image also moves closer to the lens and the size of the image increases. இதெல்லாம் concave lensக்கு பார்க்குறோம். Concave lens used as a eye lens of the Galilean telescope in wide angle spy holes in doors and to correct myopia. இந்த இடத்துலலாம் பார்க்குறோம். லென்ஸ் ஃபார்முலா யூவிஎஃப் கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலா இதுதான் ஃபார்முலா. லென்ஸ் ஃபார்முலா இஸ் அப்ளிகபிள் டு போத் கான்வெக்ஸ் அண்ட் கான்கேவ் லென்ஸ்க்கும் அப்ளிகபிள் ஆகும். அக்கார்டிங் டு த கார்டீசியன் சைன் கன்வென்ஷன் ஆப்ஜெக்ட் வந்து எப்பவுமே லென்ஸுக்கு லெஃப்ட் சைடு தான் வைப்போம். ஆல் த டிஸ்டன்ஸ் இன் லென்ஸ் சைன் கன்வென்ஷன் மெஷர்ட் வந்து ஆப்டிகல் சென்டர் ஆஃப் த லென்ஸ், அப்படித்தானே ஆப்டிகல் சென்டர்லேருந்து வைப்போம். Distances measured in the same direction as the incident light are taken as positive, against the direction of incident light are taken as a negative. இன்சிடென்ட் லைட்டோட டைரக்ஷன்லேயே நம்ம பார்க்கும்போது பாசிட்டிவ், அதுக்கு ஆப்போசிட்டாக நெகட்டிவ். டிஸ்டன்ஸ் அப்வர்டு பர்பெண்டிகுலர் பிரின்சிபல் ஆக்சிஸ்னா பாசிட்டிவ், டவுன்வர்ட் பர்பெண்டிகுலர்னா நெகட்டிவ். மேக்னிஃபிகேஷன் அப்படிங்கிறது ரேஷியோ ஆஃப் த ஹைட் ஆஃப் த இமேஜ் டு த ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ எம் வந்து ஹைட் ஆஃப் த இமேஜ் பை ஹைட் ஆஃப் த ஆப்ஜெக்ட், ஹச் டேஸ் பை ஹச். அது மாதிரி எம்ங்கிறது டிஸ்டன்ஸ் ஆஃப் த இமேஜ் பை டிஸ்டன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட், வி பை யூ அப்படின்னு சொல்லுவோம். மேக்னிஃபிகேஷன் ஒன்னை விட அதிகமாக இருந்ததுன்னா இமேஜ் வந்து என்லார்ஜ்டு, ஒன்னை விட கம்மியாக இருந்ததுன்னா இமேஜ் டிமினிஸ்டு. The equation relating the radii of curvature refractive index focal length of the lens is called the lens formula, or refractive index mu focal length f எல்லாம் கனெக்ட் பண்ணக்கூடிய ஃபார்முலா அதுதான் இங்கே போட்டிருக்கோம். இந்த பாருங்க, ரைட்டா? The lens formula, lens maker formula are applicable only to thin lenses. Okay, the ability of the lens to converge or diverge light is called power. It is numerically defined as the reciprocal of focal length. P வந்து எஃப்க்கு ரெசிப்ரோக்கலாக இருக்கும். எஸ்ஐ யூனிட் ஆஃப் பவர் ஆஃப் த லென்ஸ் வந்து டயாப்டா டி பண்ணும். 1D அப்படிங்கிறது இஸ் த பவர் ஆஃப் லென்ஸ் ஹூஸ் ஃபோக்கல் லென்த் 1 மீட்டர். ஃபோக்கல் லென்த் 1 மீட்டர் தான் 1D. ஸோ இங்கே போட்டிருக்கோம் 1 மீட்டர் இன்வெர்ஸ், ஏன்னா அது கீழே இருக்கும் எஃப், அதனால மீட்டர் இன்வெர்ஸ். பை கன்வென்ஷன் த பவர் ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸை பாசிட்டிவ்னு எடுக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கான்வெக்ஸ் லென்ஸோட பவர் பாசிட்டிவ், கான்கேவ் லென்ஸோட பவர் நெகட்டிவ். ஸோ கான்வெக்ஸ் லென்ஸ் கான்கேவ் லென்ஸ் நான் போட்டிருக்கேன். மிடில் எப்படி இருக்கும், எட்ஜஸில் எப்படி இருக்கும், கன்வென்ஷன் லென்ஸு, டைவென்ஷன் லென்ஸு, மோஸ்ட்லி ரியல் இமேஜை ப்ரொடியூஸ் பண்ணும். இட் ப்ரொடியூஸ் விர்ச்சுவல் இமேஜஸ் தான் கான்கேவ் லென்ஸு. ஹைப்பர்மெட்ரோஃபியா க்யூர் பண்ணும். இது வந்து ட்ரீட் மயோஃபியா. அதுமாதிரி ஹியூமன் ஐக்கு வந்தபோது ஹியூமன் ஐயோடைய ஐபால் அப்ராக்சிமேட் ஸ்பெரிக்கல் வித் டயமீட்டர் 2.3 சென்டிமீட்டர், ப்ரொடெக்ட் வித் டஃப் மெமரேன் கால் செலிரா. And the thin transparent layer on the front surface of the eyeball இருக்கும், which is the main refractive surface, அதுக்கு பேர் தான் கார்னியா. அது மாதிரி ஐயோட கலர் பாட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன், அடிக்கடி கேட்காங்க. which controls amount of light entering the pupil, iris. The center of the iris, which is a pathway of light to the retina, அதுதான் pupil. அப்புறம் பேக்ல இருக்கக்கூடிய, அதாவது அந்த கண்ணில் பார்க்கக்கூடிய பேக்ல மோஸ்ட் சென்சிட்டிவ் சர்ஃபேஸ் ஆஃப் ஐ in which the real and inverted image அது ஃபார்ம் ஆகிறது தான் ரெட்டினான்னு சொல்லுவோம். The muscles between which the eye lens is fixed, which help change the focal length of the eye lens, are the ciliary muscles. அந்த மசில்ஸ் தான் அட்ஜஸ்ட் ஆகும், அப்படிதான். ஸோ அது ஃபோக்கல் லென்த்தை சேஞ்ச் பண்ணுறதுக்காண்டி. The eye lens is a convex in nature, ரொம்ப இம்பார்ட்டன்ட். The ability of the eye lens to focus nearby as well as distant object is called the power of accommodation. நம்ம இது அந்த ஐ லென்ஸை அதை அட்ஜஸ்ட் பண்ணி, அது பேர் தான் பவர் ஆஃப் அக்காமடேஷன். எதை வச்சுன்னா வித் த ஹெல்ப் ஆஃப் சிலியரி மசில்ஸ். நீங்கள் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டை பார்க்கும்போது சிலியரி மசில்ஸ் ரிலாக்ஸ் ஆகும், அண்ட் ஐ லென்ஸ் பிகம் தின்னர், ஃபோக்கல் லென்த் இன்க்ரீசஸ் ஆகும். ஃபார் எ க்ளோசர் ஆப்ஜெக்ட் த சிலியரி மசில் கான்ட்ராக்ட்ஸ் ஆகும், சுருங்கும், அண்ட் த ஃபோக்கல் லென்த் டிக்ரீசஸ். இஃப் த டைம் இன்டர்வல் பிட்வீன் டூ கான்ஸ்டியூட் லைட் பல்சஸ் பிட்வீன் லெஸ் தென் 1 செகண்ட் இருந்ததுன்னா நம்ம கண்ணு நம்மளால் அதை செப்பரேட்டாக பார்க்க முடியாது. cannot distinguish them separately. This is called precision of vision.
the minimum distance required to see object distinctly without strain. நம்ம கண்ணு பார்க்கறதுக்கு மிக குறைந்த minimum distance strain ஆகாம நியர் பாயிண்ட் least distance of distinct vision of the eye, which is 25 centimeter for a normal human eye. The maximum distance up to which the eye can see object clearly is called the fair point. Infinite தான் நம்மளுக்கு நார்மல் ஐக்கு இன்ஃபினிட் தான் fair point. Normal human eye can clearly see all the object between 25 centimeter and infinity. இதுக்கு நடுவில் ஈஸியாக நல்லா பார்க்க முடியும் நார்மல் ஹியூமன் ஐ. அதுமாதிரி ஷார்ட் சைட்டட்னஸ் அப்படிங்கிறது according to the lengthening of the eyeball, where the nearby object are seen clearly, but the distance object are not. It is called myopia. Myopia, the image of the distance object is formed before, அதாவது in front of the retina. அப்போ அதை எப்படி கரெக்ட் பண்ணுவாங்கன்னா கான்கேவ் லென்ஸால் கரெக்ட் பண்ணுவாங்க. F is equal to x by y by x minus y. Focal length of the concave lens or the myopia contraction. Long sightedness according to the shortening of the eyeball, where distant objects are seen clearly but nearby objects are not. It is called hypermetropia. Hypermetropia, the image of the nearby object என்ன ஆகும்னா formed behind the retina. It is corrected using a convex lens. அதுக்கு ஃபார்முலா சேம் ஃபார்முலா XY வேலை டி ஸ்மால் டி கேபிட்டல் டி போடுவோம். பட் அது இம்பார்ட்டன்ட். ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கான்வெக்ஸ் லென்ஸ் ஃபார் த ஹைப்பர்மெட்ரோபியா கரெக்ஷன். 9.94. Presbyopia occurs to the aging when ciliary muscle become weak and the eye lens become rigid, causing loss of power of accommodation. அந்த அட்ஜஸ்ட் பண்ணுறக்கூடிய கெப்பாபிலிட்டி இல்லாத டியூ டு ஏஜிங்னால presbyopia வருது. இட் இஸ் ஆல்சோ கால்ட் ஓல்ட் ஏஜ் ஹைப்பர்மெட்ரோபியா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பர்சனுக்கு myopia hypermetropia இருக்குன்னா can be corrected using a bifocal lenses. The upper part of the concave lens distance vision and the lower part of the convex lens reading. சரிங்களா, இப்படி இருக்கும். The eye defect in which the parallel and horizontal lines cannot be seen clearly due to the imperfect structure of the eye lens is called astigmatism, corrected using the cylindrical or toroid lenses. அடுத்து, an optical instrument that helps us to tiny object is called microscope. Classified அதை நம்ம எப்படி சொல்லுவோம், simple microscope and common microscope. சரிங்களா? Yes, simple microscope has a convex lens of short focal length held near the eye to get an enlarged image of the small object. Object placed within u less than f. Simple microscopes are used by watch repairers and jewelers to read small letters, to observe parts of the flowers, insects, and to observe fingerprints in forensic science. இதெல்லாம் simple microscope யூஸ் பண்ணுறாங்க. Common microscope had better magnification power than the microscope and consists of two convex lenses. The lens with a shorter focal length placed near the object is objective lens. அதேமாதிரி lens with a larger focal length near the observer's eye-ங்கிறது தான் eye lens, eyepiece அப்படின்னு சொல்கிறோம். A common microscope 50 to 200 times more magnification power than the simple microscope. எப்படி இருக்கும்? 103. A traveling microscope is one of the best instrument for measuring very small length with a high accuracy of the order 0.01 millimeter, working on the principle of vernier with a least count 0.01 millimeter. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. வெர்னியர் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. principle of வெர்னியர்லாம் traveling microscope. Optical instrument used to see distant object is called telescope. First telescope யார் கண்டுபிடிச்சானா ஜோஹான் லிப்பர்ஷே in 1608. Kepler invented telescope in the year 1611, fundamentally similar to the astronomical telescope. According to the optical property, telescopes are classified into refracting telescope, reflecting telescope. Refracting telescope lenses are used. Example, Galilean telescope, Keplerian telescope, achromatic refractors. Refracting telescope parabolic mirrors are used. Example, Gregorian, Newtonian, Cassegrain telescope. இதெல்லாம் சொல்றோம். According to the things observed, telescopes classified எப்படி சொல்றோம்னா astronomical telescope, terrestrial telescope. 111. A telescope used to view heavenly bodies like stars, planets, galaxies, satellites. இதெல்லாம் astronomical telescope சொல்றோம். It produces inverted image. தலைகீழ தான் தெரியும். I mean, a telescope that provides an erect image used to view object on the surface of the earth is called terrestrial telescope. 112ல இது வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம். சில குயிக்கான ப்ராப்ளம் வித் ஆன்சர் நான் சொல்கிறேன். Light ray travel from vacuum to glass whose refraction is 1.5
ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ட் 30 அப்படின்னா ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இன்ஸ்டன்ட் கிளாஸ் பார்க்கணும். சைன் ஏ பை சைன் ஆர் போட்டுக்கோங்க. மியூ டூ பை மியூ ஒன். மியூ டூ வந்து அவங்க வந்து ரெண்டாவது மீடியத்தை நீங்கள் சொல்லணும். மியூ ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் மீடியம். ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு செகண்ட் மீடியம் வந்து 1.5, ஃபர்ஸ்ட் மீடியம் வந்து 1. அப்போ 1.5 பை ஒன்றுனா நம்ம எப்படி போடுறோம்னா இப்படி 1.0 அப்படிங்கிறத போடுறோம். ஏன்னா வேக்யூம்லேருந்து கிளாஸுக்கு போகுது. கிளாஸோடைய ரெஃப்ராக்டிவ்ஸும் 1.5, வேக்யூமோடைய ரெஃப்ராக்டிவ்ஸும் 1. ஸோ அதனால இப்படி போட்டிருக்கோம் சைன் 30. அப்போ 1.5 சைன் ஆர், அது சைன் 30ங்கிறது அவங்க கொடுத்துருக்கக்கூடிய ஆங்கிள் நம்ம போடுறோம். அப்படிதானே? போட்டுட்டு 1.5 அப்படின்னு போட்டுட்டு சைன் ஆர் அப்படின்னு போடுறோம். ஏன்னா சைன் ஐ ஈக்குவல் டு அங்கே என்ன போடுறோம்னா மியூ டூ பை மியூ இன்ட்டு சைன் ஆர் அந்த இடத்துல போட்டிருக்கோம். அடுத்து சைன் ஆர் தேவைன்னா நம்ம என்ன பண்ணலாம், இந்த இதெல்லாம் வேல்யூ போட்டிங்கன்னா சைன் ஆர் ஈக்குவல் டு 0.33 வரும். ஆர் வேணா சைன் அங்கே கொண்டு போனீங்கன்னா 19.45 டிகிரி அப்படிங்கிறது வந்துடும். கரெக்டா? ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் செகண்ட், a beam of light passing through the diverging lens of focal length 0.3 meter appears to be focused at a distance of 0.2 meter behind the lens. Find the position of the object கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே மைனஸ் ஏன் வந்திருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஏன் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கல் லென்த் கொடுத்துருக்காங்க. டைவர்ஜிங் லென்ஸ்னால் என்னன்னு யோசிச்சு பாருங்க. ஏன் மைனஸ் போட்டிருக்கோம். அண்டு வி, அதுவும் உங்களுக்கு தெரியும். வினா இமேஜோட டிஸ்டன்ஸு எப்போவுமே என்ன பண்ணுவீங்க, லைட்டோட டேரக்ஷன் பார்த்தா பாசிட்டிவ், ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ். ஸோ அதனால வந்திருக்கும். அதையும் யோசிச்சு பாருங்க. அண்ட் இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வரப்போகுது. யூ வந்து -0.6 மீட்டர். அப்போ அது எங்கே இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக லெஃப்டில் தான் இருக்குது. அதுதானே எகெயின்ஸ்டாக லைட்டுக்கு நம்ம பார்க்கணும். எப்போவுமே ஆப்சர்வர் டிஸ்டன்ஸ் நெகட்டிவ்லாம் வரும். அதுதான் போட்டிருக்காங்க. மூணாவது கொஸ்டின், எ பர்சன் வித் myopia கேன் சி ஆப்ஜெக்ட் பிளேஸ் டிஸ்டன்ஸ் ஆஃப் 4 மீட்டர். இஃப் ஹி வாண்ட்ஸ் டு சி ஆப்ஜெக்ட் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 20 மீட்டர் தேவைன்னா ஃபோக்கல் லென்த், பவர் ஆஃப் த கான்கேவ் லென்ஸ்லாம் கேட்குறாங்க. இந்த ஃபார்முலாவில் போட்டுடலாம். எவ்வளோ எதை அவங்களுக்கு வரைக்கும் பார்க்க முடியும், எதை பார்க்கணும் 20 மீட்டர், ஸோ அதை போட்டுறீங்க. 5 மீட்டர் அப்படின்னு வந்து ஃபோக்கல் லென்த், பவர்னா ரெசிபிள் இருக்கணும். 0.2 டயாப்டர் அப்படிங்கிற பவர் ஆஃப் லென்ஸை யூஸ் பண்ணணும் அவங்க கான்கேவை. A person with hypermetropia near point has moved to 1.5. அடுத்தானே நம்மளுக்கு வந்து நார்மல் ஐக்கு நியர் பாயிண்ட் உங்களுக்கு தெரியும். அதுல இருந்து 1.5க்கு மூவ் ஆயிட்டு calculate the focal length of the correction lens to make his eye normal. ஸோ 25 சென்டிமீட்டர். அப்போ அதை பார்த்துக்கோங்க, மீட்டரா கன்வெர்ட் பண்ணணும். மீட்டரா கன்வெர்ட் பண்ணி இந்த இந்த ஃபார்முலா போட்டு பாருங்க, ஆன்சர் வந்துடும். 0.3 மீட்டர் வரும். சரிங்களா? அதனால ஃபோக்கல் லென்த் ஆஃப் த கரெக்ஷன் லென்ஸ் வந்து 0.3 மீட்டர். Some extra points. Light is a form of energy which travels along a straight line தெரியும். Deviation the path of light தான் refraction. ஸ்பீட் ஆஃப் லைட் நம்ம பார்க்குறோம். வேக்குமுக்கும் ஸ்பீட் ஆஃப் லைட் மேரியத்துக்கும் உண்டான அந்த ரேஷியோ தான் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ். இந்த ஃபார்முலா பார்த்துருவோம். மேக்னிஃபிகேஷன் எம்ங்கிறது h'/h v/u. பவர் ஆஃப் லென்ஸ் பார்த்துருக்கோம். அதேமாதிரி எபிலிட்டி ஆஃப் ஐ ஃபோக்கஸ் நியர்பை அஸ் வெல் அஸ் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் தான் பவர் ஆஃப் அகாமடேஷன் ஆஃப் த ஐ. மைக்ரோஸ்கோப் ஒரு ஆப்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் which help us to see the object that are very small in dimension. அப்படிதானே? அதுமாதிரி டெலஸ்கோப்புங்கிறது ஆப்டிக் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் டு see distance object clearly. ஸோ எல்லாம் உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த யூனிட்டில் எல்லாத்தையும் ரீகால் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் யூனிட்டில் நம்ம 3வது யூனிட் ஃபிசிக்ஸில் 3வது யூனிட் போகலாம். நீங்கள் கெமிஸ்ட்ரி, பயாலஜி ஆகுனா முன்னாடி இருக்குது நம்ம சேனலில், அந்த வீடியோ பார்த்துக்கோங்க. எதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.